ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாரியோட ஓரம் எப்படி மடித்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா சாரீ மோஸ்ட்லி கொஞ்சம் கோணலாக இருக்கும். அப்போ நம்ம அதை ஃபர்ஸ்ட்டு நேராக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு அதை நம்ம நேராக்கி எடுக்கிறதுக்காக இது நான் கையிட்டு பிடிச்சி இழுத்து பார்த்தேன். ஓகே, கிழிஞ்சு வந்துட்டு. ஸோ இதை நான் அப்படியே கையாலே கிழிச்சு எடுத்துகிட்டு 2 ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இப்படி கிழிச்சு எடுக்கிற டைமில் கரெக்டாக நூல் இருக்கிற இடத்துலேருந்து பிஞ்சிட்டு வர்றதுனால நமக்கு சாரீ நேராகிட்டு கிடக்கு, கோணலாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கடைசியாக இருந்த இடமும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே எவ்வளோ கோணலாக இருந்திருக்கு அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். எவ்வளோ சின்னதாகவும் பெருசாகவும் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு சாரீ எப்போவுமே நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது நல்ல பக்கம் எது பேக் சைடு அப்படின்னு பார்த்துட்டு பேக் சைடில் 2 வாட்டி இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டோன்னா நூல் பிரிஞ்சு வராமடிக்கு இருக்கும். அதுக்காக பேக் ஸ்டிச் போட்டுட்டு 2 வாட்டி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம் ஓரத்தில். அப்புறம் ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸிஸ்டாக இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறச்ச. அப்புறம் ஒரு ஃபோல்டு அப்போ அதே அளவுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஃபோல்டிங் முடிகிற இடத்துல ஓரத்தில் வச்சு ஸ்டிச் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவும் ஒரே அளவுகளில் அப்படியே 2 வாட்டி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம கிளாத்தோட மேட்சிங் கலரில் த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்படி மல்டி கலர் ட்ரெஸ்ஸாக இருந்துன்னா எந்த கலர் ரொம்ப மோஸ்ட்லி இருக்குதோ அந்த கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒயிட் கலர் த்ரெட் தான் போட்டிருக்கேன். அப்புறம் முடிக்கிற டைம்லேயும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக கிளாத்தை பிடிச்சி ஓரமாக பிடிச்சி வச்சுட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கிளாத்தை நேராக வச்சு கோன்லாம் இருந்ததெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்துகிட்டு ஸ்டிச் கொடுத்ததுனால கரெக்டாக எண்டிங்கும் ஓரம் நீட்டாக வந்துச்சு. டபுள் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு மாடலில் எப்படி இது மாதிரி சாரீ ஓரம் கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு சைடில் ப்ளவுஸ் பீஸ் இருந்துச்சு. அதனால் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி அதில் கொஞ்சம் த்ரெட்டு வெளியே தெரியும்ல, அதை பிடிச்சி இழுத்து 2 த்ரெட் ஏதாச்சும் சேர்த்து பிடிச்சி இழுத்தோன்னா இப்படி கொஞ்சம் சுருக்கம் விடும். சுருக்கம் முடிகிற இடத்துல ஒரு வாட்டி இழுத்து விட்டுட்டோன்னா நம்ம நூல் வெளியே எடுத்த இடம் அப்படியே கரெக்டாக தெரியும். எந்த இடத்துல நூல் எடுத்துட்டோமோ அந்த இடம் கேப் தெரியும். அந்த இடத்துல அப்படியே நேரே பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னாலும் கோணல் இல்லாமல் நேராக கிடைக்கும் கிளாத் வந்துட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நூலை பிடிச்சி இழுத்து சுருக்கம் விட்டுற இடத்துல அப்படி கை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டு பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நமக்கு ப்ளவுஸ் கிளாத் தனியாக இல்லாட்டாலுமே இதோட சேர்த்து இல்லாட்டையுமே நம்ம ஓரம் மடித்து தைக்கிற டைமில் நேராக வச்சு தைச்சிட்டோன்னா நீட்டாக இருக்கும். இல்லைனா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு கோணலாக இருக்கும், நேராக வராது. அப்புறம் எண்டில் முடிகிற இடத்துலையும் கோணலாக இருக்கும். நான் இந்த சாரீ முடிகிற டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கோணலாக வச்சு தைச்சிட்டோன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. ஃபுல்லாக இது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் பேக் எதுன்னு பார்த்துட்டு பேக் சைடில் திருப்பி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு கிளாத்தை 2 வாட்டி ஃபோல்டு பண்ணி ஒரே அளவுகளில் 2 வாட்டி மடக்கிட்டு அதில் ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் த்ரெட்டு வெளியே இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்து விட்டுருக்கலாம். அப்போ நீட்டாக இருக்கும். இது கிளாத்து மடக்கி எடுத்து வைக்கிற டைமில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஒரே அளவுகளில் எடுத்து வைக்கணும். கிளாத்தை வந்துட்டு இழுக்காமல் அப்படியே மடக்கி ஸ்டிச் பண்ணணும். அப்போ முடிகிற டைமில் நீட்டாக வரும். நம்ம மடக்கி இழுத்து ஏதாவது பண்ணோன்னா கடைசியில் முடிகிற டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் கோணலாக வரும். நம்ம கரெக்டாக நேராக வச்சு மடக்கிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரண்டில் கொஞ்சம் கிளாத் வந்து வெளியே தள்ளிடுங்க. மடக்கிறது நேரே கரெக்டாக மடக்கிறதுக்கு வராது.
அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுற டைமில் வர கிளாத்தை ஒரு வாட்டி கொஞ்சம் உள்பக்கமாயிட்டு தள்ளி மடித்து விட்டுட்டு செகண்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குதுன்னு. அப்போ நம்ம ஒரு வாட்டி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்டை கரெக்டாக வச்சு பண்ணோன்னா நீட்டாக கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம அங்கே இழுத்து வச்சு தைச்சோம்னாலோ இல்லைன்னா கோணலாக கட் பண்ணியிருந்தோம்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.